ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, குழந்தைங்களுக்காக ஒரு ஹெல்த் ட்ரிங்க் பவுடர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தா, ஆப்பிள், பீட்ரூட், அப்புறம் கேரட், இது மூணத்தை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். நம்ம குழந்தைங்க பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ், காம்ப்ளான் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே ஹெல்த்தியாக இந்தமாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அது கூடவே ஜாகரி பவுடர் நான் எடுத்திருக்கேன். நம்ம இது செய்கிறதுக்கு ஆப்பிள் 1/4 கிலோ, பீட்ரூட் 1/4 கிலோ, கேரட் 1/4 கிலோ, 3 1/4 கிலோ சம அளவில் நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா கழுவி நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் திருவுற மாதிரி நல்லா திருவி, பீட்ரூட் தனியாக, கேரட் தனியாக, ஆப்பிள் தனியாக, நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக கட் பண்ணி திருவி வச்சுக்கணும். நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு தனி பாத்திரத்தில் திருவணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் திருவுற மாதிரி எல்லாம் நம்ம ஒரே பாத்திரத்துலேயே நம்ம இந்த மாதிரி நம்ம திருவி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பீட்ரூட், கேரட் நான் திருவிட்டேன். அடுத்து இப்போது ஆப்பிள் திருவ போகிறேன். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி கூட நம்ம அரைக்கலாம். கட் பண்ணி அரைச்சா அது நமக்கு ஃபுல்லாக ஃபைன் பேஸ்ட்டாக நமக்கு அரைய வாய்ப்பில்லை. இடையில 1-2 இந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் திருவி அரைச்சிக்கிறது மோஸ்ட்லி நல்லது. அதனால் நீங்கள் திருவியே அரைச்சிக்கோங்க. இப்போ 3த்தையும் நான் ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு 3த்தையும் நான் அந்த மாதிரி திருவிட்டேன். அந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் திருவி எடுத்து வச்சுக்கிட்டேன். பார்த்திங்கன்னா இப்போ நான் 3த்தையும் ஒரே பாத்திரத்தில் திருவி எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 10 பாதாம், 10 முந்திரி, ஒரு 10 பிஸ்தா போட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகணும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா அதை நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போது நல்லா பொன்னிறமாக ஆகிடுச்சு. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிட்டு இதை நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போது நம்ம திருவி வச்சுருக்கிறத நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்லாக நம்ம அரைக்க முடியாது, ஃபுல்லும் ஒரே ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. அதனால் 2 பேட்சாக பிரித்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பேட்ச் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் நம்ம எடுத்து வச்சுக்குவோம். பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். பாதி கடாயில் இருக்குது. இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நான் 2 பேட்சாக தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். திரும்ப எல்லாத்தையும் நம்ம ஒரே கடாயிலேயே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கையை யூஸ் பண்ணாதீங்க. அதே போல் நம்ம அரைக்கிறதுக்கு தண்ணி கூட நீங்கள் ஊற்ற தேவையில்லை. அந்த ஃப்ரூட்ஸில் இருக்கிற தண்ணியே போதுமானது அந்த அரைக்கிறதுக்கு. அதுவே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துடும். நீங்கள் தண்ணியை ஆட் பண்ண தேவையில்லை. இதை அப்படியே நம்ம இரும்பு கடாயில் அதை வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதிலேயே ஜாகரி பவுடரும் நம்ம ஸ்டார்டிங்லேயே போட்டுடலாம். நம்ம நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் கடைசியில் ஜாகரி பவுடர் போட்டோம்னா அது திரும்பவும் நமக்கு தண்ணியாக ஆகும். அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜாகரி பவுடர் போட்டுட்டோம்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து நமக்கு மிக்ஸ் ஆகி எல்லாம் ஒன்றா சுண்டி நமக்கு வந்துடும். அதனால் ஸ்டார்டிங்லேயே ஜாகரி பவுடரும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ரேஷியோ 1/4 கிலோ 1/4 கிலோ 1/4 கிலோ 3 1/4 கிலோவுக்கு 3/4 கிலோ நம்ம ஜாகரி பவுடர் சேர்க்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண நல்லா அந்த மாதிரி தண்ணியாக ஆகிடும் உங்களுக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா நமக்கு சுண்டி வரணும். அப்போ தான் நமக்கு அந்த மிக்ஸ் ரெடி ஆகும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. திறந்து வச்சா ஃபுல்லாக தெரிச்சிரும். நல்லா கதன்னு கொதிக்கிறதுலாம் நல்லா ஃபுல்லாக தெரிச்சிடும். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. லைட்டாக கேப் விட்டு மூடி வச்சுக்கோங்க. இடையில அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த பிளேட்டில் எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா வெளியில் தெரிக்கும். அதனால தான் மூடி வச்சுக்க சொன்னேன் அப்போவே. இப்போ நம்ம மிக்ஸ் ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இந்த அளவுக்கு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் இதையே நம்ம அந்த மிக்சர்லேயே நம்ம மிக்சிங் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயே நம்ம கடாயில் இதையே சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ஒரே அளவாக
கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு இப்போதைக்கு தண்ணி சுண்டி வந்திருக்கு நமக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்ததுன்னு. இப்போ இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி சுண்டி இருக்குது. ஆனால் இன்னும் நல்லா நமக்கு அதில் உள்ள தண்ணி பூராவும் சுண்டி நமக்கு வரணும். அதில் உள்ள தண்ணி எல்லாமே வெளியாகிடணும். அந்த அளவுக்கு நம்ம அதை பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மூடி போட தேவையில்லை. இதுக்கப்புறம் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரணும். நல்லா கெட்டியாக சுண்டி இருக்கணும். இதில் தண்ணியே இல்லாமல் இப்போ நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதில் உள்ள பெனிஃபிட்ஸ்லாம் நமக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி இரும்பு கடாயை யூஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அந்த கரண்டிலேருந்து கீழே விழுவாத அளவுக்கு அவ்வளோ கெட்டியாக ஆகிடுச்சு. அதில் உள்ள தண்ணி பூராவும் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டேன். ஸ்டவ்லேருந்து இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இதை நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கை விடாமல் கிண்டணும். வர வர கெட்டியாகும். நல்லா ஃபேன் காற்றுல வச்சு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி கை விடாமல் நான் கிண்டுற மாதிரியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதை நம்ம அது ட்ரை ஆக அந்த காற்று படப்பட அது ஃபுல்லாக கெட்டியாக ஆகிடும். போக போக ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்மளால் அதை கிண்டவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப டைட்டாக ஆகிடும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் அந்த மாதிரி கிண்ட அந்த மாதிரி எனக்கு குட்டி குட்டியாக எனக்கு வந்துடுச்சு. நீங்கள் எந்த அளவுக்கு கிண்டுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது வந்து நமக்கு குட்டி குட்டியாக நம்ம வரும். நம்ம ரொம்ப கிண்டாமல் விட்டோம்னா நல்லா பெரிய கட்டியாகிடும். நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நமக்கு சரி வராது. இந்த அளவுக்கு நமக்கு வந்திருக்கு. இப்போது இதை அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் காய விடுங்க. அது கொஞ்சம் நேரம் காஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். நல்லா காஞ்ச ஒரு மிக்ஸி ஜார், தண்ணி இல்லாமல் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும். மொத்தமாக போட்டு அரைச்சோம்னா அந்த ஜார் வந்து சூடாயிரும். அதில் வந்து நமக்கு மெல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஜாரில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஓட்டாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டி நம்ம எடுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு அரைஞ்சிருக்கு. இன்னும் நல்லா நம்ம அரைச்சி அதை நம்ம எடுத்து அதை சலிச்சு இப்போ நான் வச்சுருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்ததை சலிச்சு வச்சுருக்கேன். இது நான் சலிச்சு வச்சுருக்கிறது ஸ்பூனில் எடுத்து காட்டுற மாதிரிங்க. எவ்வளோ நைஸாக இருக்குது. இது வந்து சலிச்சு எடுத்ததில் உள்ளது. நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். இதையும் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து குடிச்சிக்கலாம். ரெண்டுமே நம்ம பாலில் போட்டு கலந்துக்கலாம். நம்ம இப்படி நம்ம ரொம்ப ஃபைன் பவுடராகவும் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு ஃபைன் பவுடராக வரல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரியும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எடுத்து டம்ளரில் நான் போட்டுக்கிறேன். நல்லா சூடான பால் எடுத்து நான் ஊற்றிட்டு அதை கலக்கினா நமக்கு பால் ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா நமக்கு ஏபிசி மால்ட் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம டெய்லியும் குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் சாதாரணமாக பூஸ்ட் கொடுக்கறது போல நீங்கள் இதே கொடுக்கலாம். பிடிச்சிருந்தா நமக்கு லைக் பண்ணுங்கள்.